கிறிஸ்து நாம ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட யோவான் ஸ்நானகன் இயேசுவை குறித்து சாட்சி கூறுதலை பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். இன்னைக்கு வேத தியானம் என்ன பார்த்தீங்கன்னா, யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 15 29 முடிய. சிறுவர்களுக்கான வேத தியானம் என்ன பார்த்தா ஆமோஸ் 8ஆம் அதிகாரம். ஒரு வருடத்துக்கு நம்ம படித்து கொண்டிருக்கிற வேதம் என்னென்ன பார்த்தோம்னா உபதியா 1ஆம் அதிகாரம் 1-21 முடிய. இன்னைக்கு மனப்பாட வசனம் யோவான் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய காரியங்களை யோவான் முன்னறிவிக்கிறவராக காணப்படுகிறார். இந்த 1-29 வசனங்கள் நாம் பார்க்கும்போது கூட யோவான் ஸ்நானகன் இயேசுவின் சாட்சியை காட்டுகிறது. அதாவது தேவாட்டுக்குட்டியை மையப்படுத்தி இந்த பகுதி கிறிஸ்துவின் உயர்வை காட்டுகிறது. அவருடைய அழைப்பு, அவருடைய தாழ்மையை காட்டுகிறது. இயேசு வாக்களிக்கப்பட்ட இரட்சகர். அதாவது விசுவாசிகள் அவருடைய அதிகாரத்தை கண்டு கொள்ளவும், சாட்சி சொல்லவும், மனந்திரும்பவும் அழைக்கப்படுகிறார். உண்மையான சீஷருடைய தாழ்மை இங்க யோவான் ஸ்நானகன் வெளிப்படுத்துகிறார். அதாவது விசுவாசிகள் இடத்துல காணப்பட வேண்டிய காரியம் என்ன பார்த்தோம்னா, இயேசு நம்மளை எதுக்கு அழிச்சார்னா மனம் திரும்புவதற்காக. மனம் திரும்புதல் நம்ம பாவத்தை அறிக்கை செய்வதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தாரு. நம்ம எல்லாரும் அழைப்பு கொடுத்த காரணம் ஒண்ணு என்ன பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே நாம் எல்லாரும் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு சீஷர்களாக இருக்க. அடுத்தபடியான காரியம் நாம் பார்க்கும்போது யோவான் இடத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னு சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், தாழ்மையை வெளிப்படுத்துகிறார். தாழ்மையின் காரியத்தை அவர் இங்க நமக்கு கற்றுக் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். சரிங்க, இன்னைக்கு இந்த யோவான்ல வசனம் 17-25 வரை நாம் பார்க்கும்போது கூட முதல் வசனமா சொல்றது, யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிற எனக்கு முன்னிருந்தவர் ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூப்பிடுறாரு. அதாவது யோவான் இயேசு கிறிஸ்துவை பற்றி இங்க சாட்சி சொல்வதற்காக கூப்பிடுறார். இயேசு கிறிஸ்து அந்த உலகத்துக்கு ரட்சகர்ப்பா, அவர் தான் நம்முடைய பாவங்கள் எல்லாம் சுமந்தவரு. அவர் இந்த வருவதற்கு முன்பாக நாம் என்ன செய்வோம், நம்ம எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் இங்க அவருடைய காரியங்கள் நாம் பார்க்கிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவத்துல பரிபூரணம் தான் நமக்கு கிடைக்கும். கிருபையின் மேல் கிருபை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு கிருபை கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த உலகம் கொடுக்காத காரியங்களை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இதை நாம் நிறைவாக தேவ கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி என்ன பார்த்தோம்னா, மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்ட கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டாயினது. அப்போ மோசே மூலமாக நியாயப்பிரமாணத்துல கொடுக்கப்பட்டுள்ள காரியம் அது என்ன பண்ண நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு காரியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதாவது இது கிறிஸ்துவ தொடக்கக்காரராக, அதாவது கிறிஸ்துவின் அதிகாரத்தையும் கிறிஸ்துவின் நிறைவும் தேவ கிருபையும் இங்க நமக்கு அவர் கொடுக்கிறவராக காணப்படுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் நாம் காணப்பட வேண்டும். தேவ கிருபையை நாம் பெற்றுக்கொள்வதாக காணப்பட வேண்டும். தேவ சத்தியத்தை நாம் அறிவுகளாக காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவ யோவான் ஸ்நானகன் எப்படி ஒரு சாட்சி சொல்கிறாரோ, இன்னைக்கு நாமும் மற்றவர்களுக்கு யோவானை போல அநேகருக்கு நாம் இயேசுவை பற்றி நம்ம சாட்சி சொல்றவராக காணப்பட வேண்டும். அதாவது தேவன் ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில ஒரே பேரான குமாரன் அவரை வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கிறோம். இதுவரை யாருமே தேவனை நாம் பார்த்ததில்லை. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குமாரனாக பிதாவின் மடியில இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி யோவான் இங்க நமக்கு சாட்சி கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அவர் தான் இந்த உலகத்துக்கு தேவ குமாரனாக நமக்கு வந்தார் என்று சொல்லி ஒரு நேச குமாரனாக பிதாவோடு ஒரு ஒற்றுமையை இங்க காட்டுகிறார். பிதாவும் அவரும் ஒன்றாய் இருப்பதை, அந்த சத்தியத்தை நமக்கு எடுத்து சொல்லுவதாக காணப்படுகிறார். அதாவது பார்த்தோம்னு சொன்னா, எருசலேமில் யூதர்கள் ஆசாரியர் யாவரும் லேவியரும் அவனிடத்தில் அனுப்பி, நீ யார் என்று கேட்கிறாங்க. நீ யாருப்பா, முதல்ல அதை சொல்லு. நீ இப்படியெல்லாம் பேசுறியே, இப்படியெல்லாம் செய்து இருக்கிறே, நீ யாரு அப்படின்னு சொல்லி அவரிடத்துல இங்க ஆள் அனுப்புறாங்க. ஆள் அனுப்புமே
அவர் என்ன பண்றாரு, மறுதலியாமல் அறிக்கை. அவர் உடனே சொல்றாரு, நான் கிறிஸ்து அல்லப்பா, என்ன எங்கன்னா நீங்க கிறிஸ்துன்னு நினைச்சிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி, நான் இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான் நான் அறிக்கையிட வந்திருக்கிறேன். அவர் தேவனுடைய குமாரனுப்பா, அவர் உலகத்துக்கு பாவத்தை தீர்க்கப்பான்னு சொல்லி இங்க சொல்றாங்க. இன்னைக்கு அநேக நேரங்கள்ல அநேக தேவ பிள்ளைகள் என்ன பண்றாங்கன்னா, தேவனை நான் முகமுகமாக கண்டேன்னு சொல்றாங்க. நான் பரலோகத்துல போய் நான் தங்கிட்டு வந்தேன்னு சொல்றாங்க. நான் பரலோகத்துல தேவனை பார்த்துட்டு வந்தேன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு அப்படின்னு நம்ம அது சொல்ல முடியாது. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக பயன்படுத்துகிறார் காணப்படுகிறார். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக பயன்படுத்துகிறார். ஆனா இங்கே யோவான் வந்து தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்துறாரு. நான் அல்லப்பா, நான் அல்ல, அவர் அல்ல. அப்ப யாரு நீ அப்படின்னு ஒரு சில கேள்விகள் அங்க எழும்போது நான் பாக்குறோம். ஆனா அவர் தைரியமா சொல்றார், நான் அல்ல, இயேசு கிறிஸ்து எனக்கு பின்னாடி எனக்கு அவர் இந்த உலகத்துக்கு வந்தாச்சு. அவர் சத்தியத்தை சொல்லுவதற்கு தான் நான் என்ன பண்றேன், இந்த வனாந்தரத்துல வந்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லுவதை நம் கற்றுக்கொள்வர்களா நம்ம காணப்படும். அதாவது வந்து சத்தியத்தை அறிக்கை எடுக்கிறார். அப்போது அவங்க கேட்கறாங்க, 21வது வசனம் பார்க்கணும்னு சொன்னா, அப்போது அவர்கள், பின்ன நீ யார், நீ எலியாவா அப்படின்னு கேட்கறாங்க. அதற்கு நான் அவன் அல்ல என்றான். அப்ப நீ யாரு, நீ தீர்க்கதரிசியா? இப்படி பல கேள்விகளுக்கு மேல கேள்விகள் அங்க கேட்பதுக்காக. ஏன்னா நான் போய் சொல்லணும்ப்பா, மறுபடியும் நான் போய் அவங்களுக்கு சொல்லணும், என்னை அனுப்பினவங்க கிட்ட போய் நான் மறுபடி சொல்லணும். நீ யாரு, அது முதல்ல நீ எங்களுக்கு சொல்லு. அதான் சொல்றாரு. அதாவது அந்த யோவான் வந்து தன்னை முன்னோடியாக காண்பிக்கிற, தேவனை அறிக்கை செய்வதாக இங்க நமக்கு காண்பிக்கிறவா காணப்படுகிறார். தேவ சத்தியத்தை சொல்லுகிறா காணப்படுகிறார். ஆனா இந்த ஆசாரியர்கள், லேவியர்கள், பரிசேயர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இது எப்படி இவனால இவ்வளவு வல்லமையாக பேச முடியுது, எப்படி செய்கிறான் அப்படி என்று சொல்லி அங்க விசாரிக்கிறத காணப்படுகிறாங்க. அப்ப நீ யார் நீ அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, அவர்கள் பின்னும் அவரை நோக்கி, நீர் யார், எங்களை அனுப்பினவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்லும்படிக்கு உண்மை குறித்து என்ன சொல்லுகிறேன் என்று கேட்டார். உன்னை குறித்து நீ என்னப்பா சொல்ற அப்படின்னு சொல்லும் போது அவர் 23வது வசனம் சொல்றாரு, அதற்கு அவன், கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்துல கூப்பிடுவனோட சத்தமா இருக்கிறேன் சொல்றாரு. பாருங்க, பல வருடங்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசனம் மூலமாக உரைக்கப்பட்டது இங்க நிறைவேறுவதற்காக தான் நான் என்ன செய்யறேன், இந்த வனாந்தரத்துல அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறேன், அவருடைய காரியங்கள் நான் செய்வதற்காக தான் இங்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க அனுப்புவத அங்க திருப்பி யோவான் சொல்லும்போது நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற ஒரு மனிதராக தான் நான் காணப்படுகிறேன். நான் சாதாரண ஒரு மனுஷன் தான்ப்பா நான் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லுவத. அப்ப அனுப்பப்பட்ட ஒரு பரிசேரியா இருந்த அந்த பரிசேருடைய வேலைகளை இதுதான், எப்படியாவது மற்றவர்களை சோதிப்பதற்காக, மற்றவர்களை குறை கண்டுபிடிப்பதற்காக தான் அவருடைய வேலையா காணப்படுகிறது. அப்போ 25வது வசனம் சொல்றது, அவர்கள் அவனை நோக்கி, நீ கிறிஸ்துவும் அல்ல, எலியாவும் அல்ல, தீர்க்கதரிசியும் அல்ல என்றால் ஏன் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களுக்கு குறித்திருப்பாக, நான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்குறேன்ப்பா, நீங்கள் அறியாது இருக்கிற இன்னொருத்தர் வரப்போகிறாரு, அப்படி அவர் உங்கள் நடுவில் தான்ப்பா இருக்கிறாரு அப்படி என்று சொல்லி இங்க சொல்லுவதை நான் பாக்குறேன். ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லுவது கேட்கும்போது இங்க தன்னை தாழ்மையாக அவர் பேசுவதை நான் பார்க்கிறோம். ஒரு மனிதன் இடத்துல ஒரு தாழ்மை என்ன சொல்றாருன்னா, நான் இங்க சொல்ற 27வது வசனத்துல, அவர் எனக்கு பின்வந்தும் என்னிலும் மேன்மை உள்ளவர், அவருடைய பாதரட்சியின் வாரை அழிப்பதற்கும் நான் பாத்திரனல்ல. அதாவது வந்து இங்க தாழ்மை, செருப்பருடைய அந்த ஷூடைய அந்த கயிறை அவுப்பதற்கு கூட நான் பாத்திரன் அல்ல அப்படின்னு சொல்லுவது நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளுக்கு ஒரு 10 பேர், நமக்கு ஒரு 100 பேர் நமக்கு சர்ச்சுக்கு வந்துட்டாலும் நமக்கு பெருமை நம்மளால தாங்க முடிவதில்லை. நம்முடைய வாழ்க்கை மாறின உடனே முன்னான வாழ்க்கை நம்ம மறுத்து நாம் நம்முடைய காரியங்களை நம்ம காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். ஆனா இங்க யோவான் வந்து சொல்றதுக்கு ஒரு காரியங்களை பாருங்க, அநேகருக்கு வந்து அவர் ஞானஸ்நானம் கொடுக்கும் போது கூட அவர் இயேசு கிறிஸ்து, அதாவது வந்து அந்த செருப்பை தொடுவதற்கு கூட நான் பாத்திரனல்ல. இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்ம இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்டதான தாழ்மை காணப்பட வேண்டும் என்றுதான்
யோவான் நமக்கு முன் அறிவிக்கிறவரா காணப்படுகிறார். இன்னைக்கு நம்ம இடத்துல இப்பேற்பட்ட தாழ்மைகள் காணப்படுகிறதா அப்படின்னு சொல்லிதான் இந்த யோவானிலிருந்து நம்ம கற்றுக்கொள்றவரா காணப்பட வேண்டும். ரெண்டாவது, தேவாட்டு குட்டியை பற்றி நம்ம சாட்சி சொல்றவர்களா காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம், அவர் தான் இந்த உலகத்தின் ரட்சகர், அவர் தான் நமக்காக பலியானவர் என்று நாம் என்ன பண்ணோம், தைரியமாக நம்ம தேவனுடைய காரியங்களை செய்வதற்கு நாம் பின்வாங்காமல் நம்ம என்ன செய்யணும், யோவான் இடத்துல நம்ம கற்றுக்கொள்றவரா காணப்பட வேண்டும். இன்னைக்கு தேவன் நமக்கும் பல ஆத்துமகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். பல நேரங்கள்ல நமக்கு என்ன பண்ணுதுன்னா, ஒரு மாதிரியான பலர் நம்மளுக்கு சொல்லும் போது நமக்கு பெருமைகள் வருவது உண்டு. ஏன்னா நம்மள மனுஷர் தான், யோவானும் மனுஷன் தான். ஆனா யோவானை பாருங்க, தாழ்த்துறாரு, எந்த அளவுக்கு அவர் தாழ்த்துறாருன்னு சொல்லி நாம் இந்த அதிகாரத்தை நம்ம என்ன பண்ணுவோம், கற்றுக்கொள்றவரா காணப்பட வேண்டும். சரிங்க, இதெல்லாம் எங்க நடக்குது அப்படின்னு சொன்ன பார்த்தா, இவைகள் யோர்தானுக்கு அக்கறையிலே யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த பெத்தோபாராவில நடந்தது. இந்த பெத்தோபாராவில நடந்தது இந்த சம்பவம் எல்லாம் இங்கே ஒரு இடத்துல நடந்தது அப்படின்னு சொல்றோம். உதாரணமாக நம்ம எல்லாருமே கல்வாஸ் திருச்சபை ஸ்தாபனத்துல நம்ம ஊழி செய்து கொண்டு இருக்கோம். சரிப்பா, கல்வாஸ் ஸ்தாபனம் அப்படின்னு சொன்னவொன்னே நம்முடைய வாயில வருகின்ற வார்த்தை என்னன்னா, எங்களுடைய ஹெட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னா பெங்களூரு அப்படின்னு சொல்றோம். எங்களுடைய ஹெட் ஆபீஸ் பெங்களூருன்னு சொல்றோம். அப்ப பெங்களூர் பல கிளைகள் செல்வதாக நாம் பார்க்கிறோம். ஆந்திரா சொல்றோம், தமிழ்நாடு சொல்றோம், கர்நாடகா சொல்றோம், இப்படியாக நாம் சொல்லுவதாக நாம் காணப்படுகிறோம். இந்த பெத்தபாரா அப்படின்ற இடத்துக்கு இதுக்கு 2 விதமான காரியங்கள் இருக்கு. இந்த பெத்தபாரா சொன்னால பெத்தானியாவை குறிக்குது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரிங்க, இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வசனம் 21 நாம் பார்க்கும் போது கூட, நீர் எலியாவா, அதாவது யோவாசனை கண்ட ஆசாரியருக்கும் லேவியருக்கும் அவர் யார் என்பது பற்றி அங்க ஒரு சில கேள்விகள் எழும்போது நம்ம பார்க்கலாம். யாருப்பா, அப்படி எப்படியாவது நம்ம அவனை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, நீ மோசே முன்னறித்தத அந்த தீர்க்கதரிசியா அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். ஏன்னா மோசேன் மூலமாக தான் நமக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. உபாகம் 18ஆம் அதிகாரம் 15 நாம் பார்க்கிறோம். அப்ப பின் யாரு, எலியாவா? மல்கியா 4:5 நாம் பார்க்கும் போது கூட, அப்ப யாரு, மேசியாவா இல்ல கள்ள தீர்க்கதரிசியா, இப்படி. அப்ப அவர் சொல்றாரு, எப்ப இந்த 3 பேருமே நான் அல்லப்பா அப்படின்னு அவர் அங்க என்ன பண்றாரு, அங்க தன்னைத்தானே என்ன பண்றாரு, அவர் தாழ்த்துறா காணப்படுகிறார். நான் அப்பேற்பட்ட மனுஷன், நான் என்னன்னா வனாந்தாரத்துல ஊழியத்துக்கு நான் வந்திருக்கிறேன். என்னுடைய நோக்கமே வனாந்தாரத்தின் ஊழியத்தை செய்வதற்காக நான் வந்திருக்கிறேன். அவங்க நான் எலியாவும் இல்லை, மோசையும் இல்லை, தீர்க்கதரிசியும் இல்லை, மேசியாவும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் வனாந்தாரத்துல கூப்பிடுகிற சத்தமாக நான் காணப்படுகிறேன்னு சொல்ற அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. அதாவது யூத மக்களுடைய யோசனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏசாயா 43 நாம் பார்க்கும்போது மக்கள் மேசியாவும் வருகிறார் எதிர்நோக்கி காத்து இருக்கிறாங்க. அதாவது அவர் வரப்போகிறாரு, மேசியா அந்த உலகத்துக்கு வரப்போகிறாரு. அப்ப இந்த யோவான் யாரு, ஒருவேளை இவர் இயேசு கிறிஸ்து இருக்கலாமா அப்படின்னு கூட அவங்களுடைய எண்ணங்கள் இருந்திருக்கலாம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 14 தம்மை யார் என்று கூறுவது, அதாவது தமது வருகையின் நோக்கத்தை மட்டுமே யோவான் கூறுகிறார். பரிசேயர்கள் அறிய விரும்புவது யோவான் தானகன் யார் என்று மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. ஆனா யோவான் எதை அறிய விரும்புறேன்னா, இயேசு கிறிஸ்து யாரு, அதுதான் மைய கருத்து. இயேசு கிறிஸ்து யாரு அப்படின்னு தான் யோவான் சானுடைய நோக்கமாக இங்கே காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். 2வது காரியம் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், வசனம் 28 நாம் பார்க்கிறோம், யோவான் சானகன் ஞானஸ்தானம் கொடுத்த இந்த 28வது வசனம், இவைகள் யோர்தானுக்கு அக்கறையிலே யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த பெத்தோபராவில் நடந்தன. இந்த பெத்தோபரா அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த பெத்தோபரா அப்படின்னு சொல்லி நாம் போகும்போது, இது கிரேக்க மூல நூலான டெக்சாரிஸ் கொண்ட அடிப்படையில் பெத்தபரா என இந்த இடத்தின் பெயர் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆனால் பெரும்பாலான மொழிபெயர்ப்புகள் நாம் பார்க்கும்போது பெத்தானேவே என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது என்று சொல்லி நாம் அறிய நாம் தெரிந்து கொள்ளவா காணப்படுகிறோம். அப்ப இந்த பெத்தானியான்னு சொன்னா, அந்த பெத்தானியா என்பது 2 இடங்கள் காணப்படுகிறது. ஒன்று லாசர் வாழ்ந்த இடம். அந்த லாசர் வாழ்ந்த இடம் பெத்தானியா ஒலிவமலின் கிழக்கு சரிவில் அமைந்துள்ளது. அதாவது யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த பெத்தானியா வேற, அதாவது அது இன்னொரு இடம் ஆகும். அது எங்க இருக்குன்னு பார்த்தோன்னா, கலிலேயா கடலுக்கு தெற்க எரிகோவுக்கும்
12 மைல் தூரத்துல இந்த பெத்தாபாரா, இந்த பெத்தானியா அமர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இங்க நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்று சொன்னால், யோவானை குறித்து நாம என்ன பண்றோம்? இயேசு கிறிஸ்துவ பற்றி யோவான் சாட்சி சொல்றவராக காணப்படுகிறார். அவர் நமக்கு ஒரு முன்னோடியாக வந்த ஒரு மனிதனாக காணப்படுகிறார். யோவானை போல நாம நம்முடைய கிருபை, தேவ கிருபை பெற்றுக்கொண்ட நாமும் கூட இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு நாம் அவருக்கு என்ன செய்யணும்? அறிக்கை செய்வதா காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நமக்கும் கூட இது போல பரிசேயர்கள், வேதபாரர்கள், சதுசேயர்கள் நம்மையும் கூட சூழ்ந்து கொண்டு இருக்கா. இவன் யாரு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கேட்பதற்கு ஆயத்தமா இருக்காங்க. ஆனா இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒரே ஒரு பாடம் என்ன? இயேசு கிறிஸ்து தான் முன் வைத்து நம்ம அறிவிக்கிறதா காணப்பட வேண்டும். அவர் சொல்றாரு, ஏசாயால சொன்ன போல நான் அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறேன். அப்ப அந்த அளவுக்கு யோவான் ஸ்நானனுடைய காரியமா காணப்படுகிறது. இன்னைக்கு நாம கூட தேவனுக்காக வழியை ஆயத்தப்படுவதா காணப்பட வேண்டும். அநேக ஆத்துமாக்களை நம்ம என்ன செய்யணும்? அறுவடை செய்யறவர்களா காணப்பட வேண்டும். யோவானை போல நம்ம தாழ்த்துகளா காணப்பட வேண்டும். இந்த தாழ்மை யோவான் இடத்துல நம்ம கற்றுக்கொள்வதா காணப்பட வேண்டும். தேவன் நம்மை கொண்டு அவர் அநேக அற்புதங்களை செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அதனால பிரியமானவர்கள, இந்த கால நேரத்துல கூட யோவான் ஸ்நானத்தை பற்றி நம்ம சில காரியங்கள் நம்ம கற்றுக்கொண்டோம். யோவான் இடத்துல நம்ம இடத்துல காரியங்கள் வெளிப்பட்டும் போது நமக்கு சில நேரத்துல, அப்பா நீ அவரை போல ஊழியம் செய்யறப்பா, நீ இவரை போல பேசுறப்பா, நீ அவரை போல பேசுறப்பான்னு சொன்ன நம்ம மனசுக்குள்ள ஒரு காரியம் இருந்தா, ஓ நான் அப்படியா, நான் இப்படியான்னு சொல்லி. ஆனா இங்க யோவான் இடத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, நான் அவருடைய பாத ரட்ச அந்த செருப்பை கொடுத்து விடுவதற்கு நான் தகுதி இல்லை. அப்போ அந்த அளவுக்கு அவர் என்ன செய்யற தாழ்த்துகிறார், காணப்படுகிறார். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளை தன்னை தாழ்த்துவதை காணுவதாக நாம் காணுகிறோம். அநேகரை இன்னைக்கு நம்ம நம்ம இடத்துல எப்படியாவது மட்டம் தட்டணும் என்று சொல்லிதான் பிசாசானவன் அநேகருடைய காரியங்களை நம்ம என்ன செய்யணும்? அவன் அழிஞ்ச தெரிவாக காணப்படுகிறான். ஆனா நம்ம இடத்துல ஒண்ணு காணப்பட வேண்டும், தாழ்மை காணப்பட வேண்டும். கர்த்தர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அவர் உயர்த்துவார். அந்த உயர்வு வந்த உடனே நமக்கு தாழ்மையாக இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரத்தில் நம்ம பொறுமையை நம்ம எழுந்து விடுறோம் காணப்படுவோம். ஏன்னா நம்ம எல்லாம் சில நேரத்தில் நம்ம விழுந்து போறோம். அதில் நானும் கூட சொல்றேன், என்ன கூட சொல்றேன். சில நேரத்தில் நமக்கு என்ன ஆகுமா, அவங்க அப்படி பேசலாமா, நான் மாத்திரம் இப்படி பேசக்கூடாதா அப்படின்றது நமக்கு சில நேரத்தில் என்ன பண்ணுது? அந்த ஸ்பிரிட் வந்துடுது. ஆனா இங்க யோவான் இடத்துல நம்ம கத்துக்கணும், நான் எலியாவும் அல்ல, நான் மோசையும் அல்ல, நான் தீர்க்கதரிசியும் அல்லப்பா, நான் என்ன பண்ணேன்? வனாந்தாரத்துல ஊழியம் செய்யறதுக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி இன்னைக்கு கல்வாரி திருச்சபையில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நாம் செய்கிற இடங்கள்ல நம்ம பற்றி மக்கள் சாட்சி சொல்லுவாங்க. யோவான் இயேசு கிறிஸ்துவை பற்றி எப்படி சாட்சி சொன்னாரோ, இன்னைக்கு நம்மை பற்றியும் அநேக இடத்துல சாட்சிகள் சொல்லுவாங்க. ஆனா நாம் யாரு சாட்சி சொல்லணும்? இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சி சொல்லுகிறவர்களா காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவ முன்வைக்கிறதாக நாம் காணப்படும் போதுதான் தேவனுடைய நாம மாத்திரம் மகிமைப்படும். அதனால இந்த நாள் நம்ம நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்ட குட்டியை பற்றி தான் இங்க யோவான் அநேக காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறா காணப்படுகிறார். யோவான் இடத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா தாழ்மை. இயேசு கிறிஸ்துவை பற்றி தைரியமாக சாட்சி சொல்வது. எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம பயப்படாம, ஒரு அச்சம் இல்லாம நாம் அவரை பற்றி நாம சாட்சி சொல்லும் போது தேவனுடைய நாம மாத்திரம் அந்த இடத்துல மகிமைப்படுவதாக தேவன் இந்த கால வேளையிலும் கூட இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்கள், இந்த கால நேரத்திலும் கூட ஒரு தேவ பணியை செய்கின்ற ஒரு அம்மையாரை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த அம்மையார் யாரு என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் மதர் தெரேசா. இந்த மதர் தெரேசா அம்மாவுடைய வாழ்க்கையை இன்னைக்கு நமக்கு முன்மாதிரியாக வைத்திருக்காங்க. அவங்களும் இந்த யோவானை போல தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தை காத்து அநேக வியாதிஸ்தர்கள் மத்தியில அம்மா ஊழியம் செய்தார்கள் சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு சந்தோஷமான செய்தி இந்த கால வேளையில என்னன்னா, நம்ம ஊழியம் செய்த இடத்தை பார்க்கத்தக்கதாக நம்ம கல்வாரி சபையில அநேகருக்கு தேவன் நம்மளை வழி நடத்தினார். அந்த இடத்தெல்லாம் பார்க்கிறோம். ஒரு காலத்துல நான் ஏங்கியது உண்டு, மதர் தெரேசா பற்றி அந்த இடத்த பார்ப்போமா, அந்த இடத்துக்கு போவோமா, அந்த இடத்துல நம்ம கால் பதியுமா அப்படின்ட்டு பல நேரம் எனக்கு ஆசைகள் வந்தது உண்டு. எப்படியாவது நம்ம என்ன செய்யணும்? கல்கத்தா பகுதிக்கு போய் அந்த அம்மாவுடைய இடத்த பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டது. ஆனா கர்த்தர் என்னுடைய வாஞ்சை அவர் நிறைவேற்றி கொடுத்தவராக காணப்படுகிறார். நம்ம எல்லாரும் கூட கல்வாரி சபையில இருக்கிற எல்லாருமே ஒரு 50-60 பேர் போயிட்டு என்ன பண்ணோம்? அந்த இடத்த அந்த அம்மாவுடைய ஊழியத்தை நாம் எல்லாரும் பார்த்து வந்தோம். சரிங்க. அப்போ அந்த அம்மாவை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அந்த அம்மாவுடைய வாழ்க்கை நம்ம பார்த்தோம் என்று சொன்னா, அம்மையார் பிறந்தது
ஆகஸ்ட் 26, 1910. அவங்க மரித்தது எப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5, 1997 அவங்க மரித்தார்கள் சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரிங்க, அவங்க பிறந்த இடம் கேப்ரிஜில் பிறந்தார். 18வது வயசுல ஒரு கர்த்தரின் அழைப்பை பெற்று லோரோட்டா கன்னியாஸ்திரி மடத்துல அவங்க சேர்ந்தாங்க. ஒரு ஸ்தாபனத்துல போய் அவங்க சேர்ந்துட்டு இந்தியாவுக்கு வந்து கல்கத்தாவில் என்ன பண்ணாங்கன்னா அவங்க முதல்ல ஒரு டீச்சராக, ஆசிரியராக அவங்க பணியாற்றினார்கள் சொல்லி நம்ம பார்க்கிறோம். 1946 அவர் ஒரு தெய்வீக அழைப்பை, உள்ளான அழைப்பை ஏற்றுக்கொண்டு பெற்று அதாவது ஸ்தாபனத்தை விட்டு வெளியே வந்து திக்கற்றவர்களோடு வாழ்ந்தாங்க. திக்கற்றவர்கள் நமக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு இருப்பதற்கு வீடு இருக்காது, சாப்பிடுவதற்கு ஆகாரம் இருக்காது, உடுத்துவதற்கு உடை இருக்காது. அப்பேற்பட்ட மத்தியில அந்த அம்மா 1955 அவங்க என்ன பண்ணாங்க, பிஸ்னஸ் ஆஃப் சேரிட் என்ற இயக்கத்தை அவங்களே என்ன பண்ணாங்க, ஒரு நிறுவனத்தை தொடங்க ஆரம்பிச்சாங்க. அந்த இயக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நோயாளிகளையும் அனாதைகளையும் அவங்க மறித்து கொண்டிருப்பவர்களை பராமரித்து அவர்களை என்ன பண்ணலாம், தாழ்மை மனதுருக்குமுடையவராக 1975 அவருக்கு என்ன பண்ணுங்க, பெரிய நோபல் சமாதான பரிசை கூட அவங்க பெற்றுக்கொண்டார்கள் சொல்லி நான் பார்க்கிறோம். சரிங்க, இந்த மதர் தெரேசா இடத்திலிருந்து அவங்களுடைய ஊழியத்திலிருந்து இன்னைக்கு நாம கூட நம்முடைய கல்வா திருச்சபையில் கூட இப்படிப்பட்டதான ஊழியங்கள் தான் செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஒன்றுமே இல்லாத மக்கள் மத்தியில, தாழ்மையுள்ள மக்கள் மத்தியில, உதவி இல்லாத மக்கள் மத்தியில இன்னைக்கு அநேகருக்கு அநேக விதமான ஊழியங்களை இன்னைக்கு நம்முடைய ஸ்தாபன கல்வா சாபல் மூலமாக அநேகர் பெற்றுக்கொண்டாங்க. நோயாளிகளுக்காகவும் அனாதையாக இருப்பவர்களுக்காகவும் அவங்களுக்கு தேடி தேடி போய் என்ன செய்யறாங்க, நம்முடைய ஸ்தாபனத்தின் மூலமாக இதை பின்பற்றி நம்முடைய ஸ்தாபனம் கூட அநேக மக்களுக்கு ஊழியம் செய்யறாங்க. அநேக மக்கள் அந்த ஊழியத்தை அதன் மூலமாக நன்மையை பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. பிரியமானவர்கள, இந்த நாளிலும் கூட முதல் நாம் பார்த்தோம், யோவான் ஸ்நானகனை பற்றி பார்த்தோம். யோவான் ஸ்நானத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால் தாழ்மை. அந்த தாழ்மை தேவ கிருபையை பெற்றுக்கொண்ட நாமும் கூட நம்ம இடத்துல அப்படிப்பட்ட தாழ்மை காணப்பட வேண்டும். 2வது பாருங்க, ஒரு அருமையான அம்மையாரை பற்றி எனக்கு சொல்றாங்க. அந்த அம்மாவை போல நாம என்ன பண்ணோம், ஏழை எளிய மக்களை, ஆதரவற்ற மக்களை தேடி நம்மளால முடிந்த அளவு நாம் அவர்களுக்கு உதவி செய்யறதா காணப்பட வேண்டும். இதெல்லாம் நமக்கு ஒரு மாதிரி. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு அநேக உதவிகள் இல்லாம எங்கெங்கயோ கெடுக்கிறாங்க. அப்பேற்பட்ட மக்களை தேடி சென்று நம்முடைய ஸ்தாபனத்துல அநேக காரியங்கள் இன்னைக்கு கல்வாச்சாப்புல நடந்து கொண்டே இருக்குது. இன்னும் இது தொடர கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அதனால இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த கால வேளையிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட யோவான் ஸ்நானனை போல நாம் கர்த்தருக்கு பணியை செய்யறவர்களா காணப்பட வேண்டும். நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நமக்கும் கூட ஆசாரியர்கள், லேவியர்கள், பரிசேயர்கள் நம்ம சோதிப்பதற்காக நம்மையும் அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் மத்தியில யோவான் தைரியமாக சொல்றார், நான் அவரல்லப்பா, நான் வனாந்தாரத்துல வேலை செய்யற ஒரு மனுஷன். இன்னைக்கு நாங்க ஸ்லம்ல ஊழி செய்யறோங்கப்பா, நாங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் மத்தியில் ஊழி செய்யறப்பா, நாங்க அப்பேற்பட்டவர்கள் அல்ல என்று சொல்லி நாம் தேவனை மாத்திரம் நாம் மகிமைப்படுத்தும் போது தேவனுடைய நாம மகிமைப்படுவராக. அடுத்தபடியா நாம் பார்க்கும்போது அம்மையா தெரேசாவை பற்றி கூட நாம் பார்த்தோம். அவங்க அயல்நாட்டில் பிறந்த ஒரு அம்மையார இருந்தாலும் கூட அவங்களுடைய வாஞ்ச, நான் எப்படியாவது தேவ அழைப்பை பெற்றுக்கொண்ட நான் தேவனுக்காக அநேக காரியங்களை நான் செய்வேன்னு சொல்லி அவங்க முடிவு பரிந்தும் இந்த ஏழை மக்கள் மத்தியில, குஷ்டரோகி மக்கள் மத்தியிலனா சாதாரண யாருமே பக்கத்துல போக முடியாது. இப்போ போகலாம். அந்த காலத்துல ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா யாருமே கிட்ட போக முடியாது. ஒரே வாசனை, சீவு, ரத்த வடியும். ஆனா அப்பேற்பட்ட மக்கள் மத்தியில அவங்களும் தங்கியிருந்தாங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்முடைய ஆரம்ப நாட்கள் ஊழியத்தை கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், நீ கோரமங்கலம் எடுங்க, திலக நகர் எடுங்க, சின்னப்பகாண்ட எடுங்க, நாயண்டேலி எடுங்க, அது ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்பாக எப்படி இருந்தது. இன்னைக்கு கர்த்தர் அந்த ஊழியத்தை எப்படியாக ஆசீர்வதிக்கிற, அந்த இடம் எப்படியாக ஆசீர்வாதமாக இருக்குதுன்னு சொல்லிதான் இந்த கால வேளை நாம் தெரிந்து கொண்டோம். அதனால இந்த கால வேளையிலும் கூட தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கர்த்தர் தாம் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணி நாம் முடிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான கால வேலைக்கு அப்பா நம்ம ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நேற்று மீண்டும் என்று மாறாதவரே தேவனே, நீர் அப்பா யோவான் ஸ்நானகனை பற்றப்பா நீர் எங்களோடு பேசும் தேவன் ஸ்தோத்திரம். எந்த அதிகாரத்தினாலும் இந்த காரியங்களை செய்வீர் என்றானவரே,
அதனால லேவியரும் ஆசிரியரும் பரிசேயரும் யோவான் எடுத்து சென்ற போது ஆண்டவரே, அப்பா நம்ம மத்தியில ஆண்டவர் இருக்கிறார் என்று ஆண்டவரே, என்னிலும் பெரியவர் இங்க இருக்காரு என்று சொன்னது போல ஆண்டவரே, நாமும் அப்படிப்பட்ட சாட்சிகள் சொல்ல என் ஆண்டவர் தாம் இந்த தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தேவனை ஆசீர்வதிக்கணும் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. இந்த கல்வா திருச்செப்பன் ஒவ்வொரு ஊழியங்களப்பா நீ கண்ணோக்கி பார்க்க தேவனை ஸ்தோத்திரம். விசேஷமா அந்த கால வேலைகளோட அண்ணனுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். கல்வாச்சபையில் நடக்கின்ற ஒவ்வொரு ஊழியங்களையும் தேவனே நீர் ஆசீர்வதிக்கணும் செபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பங்களும் ஒவ்வொரு விசுவாசி குடும்பங்களும் எசப்பா நீர் கண்ணோக்கி பார்க்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். நீர் ஒருவர் மாத்திரம் மகிமைப்படும் துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறாங்க நல்ல பிதாவே. ஆமென்.